மாறி போச்சு வாழ்க்கை மாறி போச்சு உன்னால எகிரி போச்சு கெத்து எகிரி போச்சு என்னால எனக்குள் உருவான என் உயிரே எங்கும் வாழும் என் தெய்வமே
மாறி போச்சு வாழ்க்கை மாறி போச்சு உன்னால எகிரி போச்சு கெத்து எகிரி போச்சு என்னால எனக்குள் உருவான என் உயிரே எங்கும் வாழும் என் தெய்வமே உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டி தான் ஜெய்டன் உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டி தான் ஜெய்டன் நீ அழுத முதல் குரல் எங்களுக்கும் ஆனந்தம் நீ செய்த பல குரல் எங்களுக்கும் புத்துணர்ச்சி அவன் தலை வாரவில்லை அதட்டில் சிவப்பு சாயமில்லை இவன் காலணி போடவில்லை ஆபரணங்கள் ஏதும் இல்லை ஆனாலும் உன்னை ரசிப்பேனே என் தங்கமே உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டி தானே ஜெய்டன் உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டி தானே ஜெய்டன் தவழும் முதல் நாள் எங்களுக்கும் நடைபழகும் நெஞ்ச நெகிழ வைக்குது உந்தன் மழலை பேச்சும் அவன் தவழ்ந்து வரவில்லை என்னிடம் எதையும் கேட்கவில்லை கொண்டாட்டம் எதுவும் இல்லை மகிழ்ச்சி ஒன்றும் காட்டவில்லை ஆனாலும் உந்தன் தேவை உணர்வேன் என் தங்கமே உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன் எனக்கு சிங்க மண்ணிலே மாந்தர் அனைவரும் மத்தாளம் இசைத்து மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது காலை கதிரவன் கூட சற்று பிரகாசமாய் செங்கற்களை வீசினான் வானத்தில் பறந்த பறவைகள் அனைத்தும் கீதங்கள் பாடி ஒற்றுமையாய் ஓரினமாய் மலர் தூவி மகிழ்ந்தன என்ன காரணம் என்று ஏக்கம் எனக்கு அதிகமாக உங்கள் மகிழ்ச்சியின் காரணம்தான் என்னவோ என்று கேட்டேன் விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ந்திருந்த அனைவருமே ஒரே குரலில் ஒருமித்து கூறினர் இன்று என் அன்பு மகனின் திருமுழுக்கு விழா என்று இந்த நாள் இனிய நாள் நான் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் மங்களகரமான நாள் ஆம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்புக்குரிய இறை சமூகமே இறைவனின் திரு அவையில் திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் வழியாக என் அன்பு மகன் திரு அவையின் அங்கத்தினராக கிறிஸ்துவுக்குள் புது பிறப்பு அடையும் மகிழ்ச்சியான நாள் இந்த திருமுழுக்கு விழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் தாய் திரு அவையிலே திருமுழுக்கு என்ற திருவருட் சாதனம் வழியாக இன்று திரு அவையின் உறுப்பினராக இணையும் என் அன்பு மகனை இறைவன் பதம் அர்ப்பணித்து அவருக்காக சிறப்பாக இந்த புனிதமிக்க திருப்பலியில் மன்றாடுவோம் இத்தனை ஆண்டுகளாக இறைவன் எங்கள் குடும்பத்துக்கு செய்த எத்தனையோ நன்மைகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவரின்றி அணுவும் அசையாது என்பதற்கேற்ப என் குடும்பத்தில் நடந்த அனைத்து செயல்களும் இறைவனின் இரக்கத்தால் தான் என்பதை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறும் தருணம் இதுவே இவரே என் அன்பான மகன் இவருக்கு
என் பாசமிகு அரு தந்தையர்கள், அரு சகோதரர்கள், அரு சகோதரிகள், அன்பு உறவுகள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கிறேன். இறையன்பில் இணைந்து நாம் பயணிக்க இறை அருளனை இத்திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. மாறி போச்சு வாழ்க்கை, மாறி போச்சு உன்னால. எகிரி போச்சு கெத்து, எகிரி போச்சு என்னால. எனக்குள் உருவான என் உயிரே, எங்கும் வாழும் என் தெய்வமே. உனக்கு பேரு வச்சேனே ஏரில் ஜெய்டன், எனக்கு சிங்க குட்டித்தான் ஏரில் ஜெய்டன். உனக்கு பேரு வச்சேனே ஏரில் ஜெய்டன், எனக்கு சிங்க குட்டித்தான் ஏரில் ஜெய்டன். நீ அழுத முதல் குரல் எங்களுக்கும் ஆனந்தம், நீ செய்த பல குரல் எங்களுக்கும் புத்துணர்ச்சி. அவன் தலை வாரவில்லை, அதட்டில் சிவப்பு சாயமில்லை. இவன் காலணி போடவில்லை, ஆபரணங்கள் முதல் வாசகம். இறைப்பற்றின்றி இருந்த ஆண்டவர் யாருக்கும் கற்பிப்பதில்லை. சீராக்கியின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 15 இருபது. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, மற்றொன்றியுடன் நடப்பது உனக்கு உள்ளதை கொடுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதனும் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரியது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்கும் ஆண்டவர் கண்டிப்பதில்லை, பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுப்பதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் இடத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 6 முதல் 9. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல. உலக தலைவர்களின் ஞானம் அல்ல. அவர்கள் அழிவுறுத்தியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைவுகளாக இருக்கும் இறை ஞானத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மீட்க வேண்டும் என்று நோக்கம் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் இடத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றக்கூடிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்வதற்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்ததை கண்ணுக்கு கொள்ளப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் தூவி அறிகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. ஏரில் ஜெய்டன்
நீங்கள் இறைவன் திருச்சபையிடம் கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கை வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஞானத்தாவே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் தெரிவிக்கிறீர்களா? கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையரும் அருள் தந்தையரும் மீட்பாம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, திருமணம் பெற்ற குழந்தைகளுக்காகவும் இவருடைய பெற்றோர் ஞானத்தாய் தந்தையருக்காகவும் திருமணம் பெற்றுள்ள அனைவருக்காகவும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுமாக. உம்முடைய பாடுகள் இறக்கும் ஈர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமணத்தின் வழியாக இக்குழந்தைகள் மறுபடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். திருமணத்தின் வழியாக இவர்கள் விசுவாசமுள்ள சீடர்களாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் வேலை செய்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியாரின் வழியாக இவர்களை விண்ணரசின் பேரிடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். பெற்றோர் குழந்தைகளுக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரி விளங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இவர்களுடைய குடும்பங்களை நன்கு என்று காத்தவர்கள் உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். புனிதர்களை நோக்கி நாம் மன்றாடுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, எல்லா பெண்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, திருமுழுக்கு யோவானே, புனித ஆயப்பரே சிதம்பரே, புனித தோணியாரே, புனித சவேரியாரே, புனித செபஸ்தியாரே, எல்லா புனிதர்களும் புனிதியரே, என்னும் போல எல்லாம் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இவர்களிலிருந்து மனிதன் விடுவித்து உமது ஒளி வீழ்த்த அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தையை சென்று பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் அடையாளமாகி இவர்கள் தூய ஆவியார் குடியோடு செய்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெயை பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்பார்ந்த பெற்றோரை, ஞானத்தாய் தந்தையரே, திருமுழுக்கு எனும் திருவருள் சாதனம் வழியாக நீங்கள் ஒப்புக்கொடுத்த குழந்தைகள் அன்புள்ள இறைவனுக்கு மீறினாலும் ஆவியாராலும் புதுவாழ்வு பெறப் போகின்றார்கள்.
இவர்களின் நிறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் கூட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனால் உங்கள் திருமுழுக்கை நினைவு கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்து மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலேதான் குழந்தைகள் திருமணம் பெறுகின்றன. உங்களுடைய பதிலுரையானது இதை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவன் மாய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகன் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரை, தூய கத்தோலிக்க திருச்சபையும் உடலின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆகியோரோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாம் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் திருமணம் பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கருவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைய பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாய் கிறிஸ்து பொருட்களாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வை பெறுவீர்களாக. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்துவின் வழியை பெற்றோர்களே, தானத்தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல
பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும். நீ விரைவில் அவரது வார்த்தை தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாம் அவர் அறிக்கையிடவும் அவரை செய்திருப்பதாக. அன்பார்ந்த சகோதரர்களை, திருமுழுக்கினால் மறுபடியும் படைந்து இறைவன் மக்கள் அழைக்கப்படும் இறைவன் மக்களாகவே இருக்கும் இக்குழந்தைகள் உறுதி கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியாரை நிறைவே பெறுவார்கள். ஆண்டவரின் பீடத்தை அணுகி வந்து அவரது திருப்பலியிலிருந்து பங்கு கொள்வார்கள். திருச்சபையில் இறைவனை தந்தை என அழைப்பார்கள். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட ஸ்ரீகார பிள்ளைகளுக்குரிய உணர்வு ஆண்டவரம் கற்பித்திருக்கிறோம். இக்குழந்தைகளின் பெயரால் இப்போது ஒன்றாய் சேர்ந்து ஜெயிப்போம். எல்லாம் ஆகிய ஆண்டவர் கன்னிமரியிடமிருந்து தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது பொழியும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்துவ தாய்மார்களை மகிழ்கின்றனர். அவரை குழந்தைகளின் தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இத்தாய்மார்கள் தங்கள் குழந்தையுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் எக்காலம் நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். மன்னர் வாழ்வை மின்னர் வாழ்வை வளங்கள் எல்லாம் உள்ள இறைவனாய் ஆண்டவர் இக்குழந்தையின் தந்தையை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் இரத்த மனைவியுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் நம் மகன் முன் சொல்லும் முன்மாதிரியாலும் நம்பிக்கை முதல் சாட்சியாக வழங்குவார்கள். நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய ஆவியானாலும் நமக்கு மறுபடுத்த இயலாத இறைவனாகி ஆண்டவர் நம் மக்களாகிய இந்த நாடு பெற்றோருக்கு நிறை ஆசிரியர் அளிப்பார்கள். இதனால் மக்களிடையே இவர்கள் என்றும் உயிராற்றல் மிக்க உறுப்பினர்களாக திகழ்வார்கள். இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் நமது சமாதானத்தை வழங்குவதாக. தந்தை மகன் ஆகியோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறி போச்சு வாழ்க்கை, மாறி போச்சு உன்னால. எகிரி போச்சு கெத்து, எகிரி போச்சு என்னால. எனக்குள் உருவான என் உயிரே, எங்கும் வாழும் என் தெய்வமே. உனக்கு பேரு வச்சேனே ஜெய்தன், எனக்கு சிங்க குட்டித்தான் நேரில் ஜெய்தன். உனக்கு பேரு வச்சேனே ஜெய்தன், எனக்கு சிங்க குட்டித்தான் நேரில் ஜெய்தன். நீ அழுத முதல் குரல் எங்களுக்கும் ஆனந்தம், நீ செய்த பல குரல் எங்களுக்கும் புத்துணர்ச்சி. அவன் தலை வாரவில்லை, அதட்டில் சிவப்பு சாயமில்லை. இவன் காலணி போடவில்லை, ஆபரணங்கள் ஏதும் இல்லை. ஆனாலும் உன்னை ரசிப்பேனே என் தங்கமே. உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன், எனக்கு சிங்க குட்டித்தான் நேரில் ஜெய்டன். உனக்கு பேரு வச்சேனே ஜெய்டன்,
தந்தை மகன் தூயாவின் பெயராலே முதலும் முடிவுமாக இருக்கின்ற அன்பிறைவா இதோ திருமுழுக்கின் மூலமாக எங்களது சபையில் சேர்ந்திருக்கின்ற எரில் சேடன் இந்த குழந்தையை சிறப்பாக ஆசீர்வதித்தலும் குழந்தை இயேசு அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தது போல எரில் சேடன் வருகின்ற காலங்களில் அறிவிலும் ஞானத்திலும் வளர சிறப்பாக வேண்டுகின்றோம். இதனுடைய எதிர்காலமானது ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக இருக்க வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்ற சபையோடு சேர்ந்து உடன் சிறப்பாக வேண்டுகின்றோம். இந்த குழந்தை சுகப்பிரசவமாக ஆவதற்கு உதவி செய்த டாக்டர் மாலதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தை சிறப்பாக ஆசீர்வதிக்கிறோம். மற்றும் என்னுடைய பெற்றோரையும் உற்றார் உறவினர்கள் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து இவரோடு என்னுடைய பயணமானது விடுதலைக்கான பயணமாக ஒளிமயமான பயணமாக அமைந்த சிறப்பாக எங்கள் ஆண்டவராகி கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த குழந்தையும் நம் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாக. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மாறி போச்சு வாழ்க்கை மாறி போச்சு உன்னால எகிரி போச்சு கெத்து எகிரி போச்சு என்னால எனக்குள் உருவான என் உயிரே எங்கும் வாழும் என் தெய்வமே உனக்கு பேரு வச்சேனே எரில் ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டித்தான் எரில் ஜெய்டன் உனக்கு பேரு வச்சேனே எரில் ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டித்தான் எரில் ஜெய்டன் நீ அழுத முதல் குரல் எங்களுக்கும் ஆனந்தம் நீ செய்த பல குரல் எங்களுக்கும் புத்துணர்ச்சி அவன் தலை வாரவில்லை அதட்டில் சிவப்பு சாயமில்லை இவன் காலணி போடவில்லை ஆபரணங்கள் ஏதும் இல்லை ஆனாலும் உன்னை ரசிப்பேனே என் தங்கமே உனக்கு பெரு வச்சேனே எரில் ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டித்தான் எரில் ஜெய்டன் உனக்கு பேரு வச்சேனே எரில் ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டித்தான் எரில் ஜெய்டன் நீ தவழும் முதல் நாள் எங்களுக்கும் நடைபழகும் நெஞ்சனை கிழவைக்குது உந்தன் மழலை பேச்சும் அவன் தவழ்ந்து வரவில்லை என்னிடம் எதையும் கேட்கவில்லை கொண்டாட்டம் எதுவும் இல்லை மகிழ்ச்சி ஒன்றும் காட்டவில்லை ஆனாலும் உந்தன் தேவை உணர்வேன் என் தங்கமே உனக்கு பெரு வச்சேனே எரில் ஜெய்டன் எனக்கு சிங்க குட்டித்தான் எரில் ஜெய்டன்
மாறி போச்சு வாழ்க்கை மாறி போச்சு உன்னால எகிரி போச்சு கெத்து எகிரி போச்சு என்னால எனக்குள் உருவான என் உயிரே எங்கும் வாழும் என் தெய்வமே உனக்கு